ஜீவா, கொள்கை தலைவர்கள் எண்ணிக்கையை உயர்த்தணும், 3 கொள்கை தலைவர்கள் அப்படின்னு அவர் தாவேகாவோட ஒப்பீடு செய்கிறார். நிர்வாகிகள் எண்ணிக்கையை இவ்வளவு உயர்த்த வேண்டியதில்லை, இவ்வளவு பொறுப்புகள் இளைஞர்களுக்கு தேவையில்லை, அதுவும் ஒரு சிக்கலை உண்டு பண்ணும் கட்சி கட்டமைப்புக்குள்ளேன்னு திரு ராம்கி பார்க்குறாரு. இல்லை, இது ஒரு ஃபியூடல் செட்டப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அதாவது இன்றைக்கி காலகட்டங்கள் மாறுது, நிறைய எல்லோருக்குமே எல்லா விஷயங்களும் தெரியுது. இப்போ ஒரு காலத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார்னா அந்த தலைமை பண்புக்கு உரியவர்களே கொஞ்சம் குறைவானவர்களாக தான் இருப்பாங்க. கல்வி நிலையிலிருந்து எல்லாமே, ஒரு பொருளாதார வசதி, கொள்கை விஷயம் தெரிஞ்சவங்க, இந்த எல்லாமே குறைவாக தான் இருப்பாங்க. விஷயம் தெரிஞ்சவங்கன்னா அந்த ஊரில் ஒரு 100 பேர். இன்றைக்கி அப்படி கிடையாது, இல்லை எல்லோருக்கும் எல்லாம் தெரியுது. ஓரளவுக்கு எல்லாருமே நடுத்தர வர்க்க வாழ்க்கை வாழ்கிறப்ப இப்போ எல்லாருக்கும் எனக்கு ஒரு அதிகாரம் வேணும், தலைமை பண்பு வேணுங்கிற கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே திராவிட கட்சியின் மீது வைக்கிற விமர்சனம் என்ன, அந்தந்த ஊரில் இருக்க இடைநிலை சாதிகளை பார்த்து கொடுத்துருவாங்கப்பா அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. அப்போ மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டி கிடைக்காது, தலித்துகளுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு. அப்போ இந்த மாதிரி எண்ணிக்கைகளை அதிகரித்தா தானே அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நமக்கு சட்ட மேலவை வாய்ப்பு இல்லை, அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் படித்தவங்க, பண்பானவங்க, வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்கள்னு கிடைக்கும். அது போச்சு. எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்து இப்போ வரையும் நமக்கு சட்ட மேலவைங்கிறது கப்பன் சாஸ்திரம் மாதிரின்னு அண்ணா சொன்னார். இன்றைக்கி எவ்வளவோ அனல் பறந்தாலும் நம்மளால் அது பண்ண முடியல. அப்படி இருக்கிறப்ப கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தவும், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோரையும் திருப்திப்படுத்தவும் அதிகமான எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் இந்த தேர்தலில் வெற்றிங்கிறது இளைஞர்களுடைய பங்களிப்பை பொறுத்து தான் திமுகவுக்கு சாத்தியமாகும்னு சொல்றாங்க. எல்லா தேர்தலையுமே இளைஞர்களை குறி வைப்பாங்க கட்சிகள். திமுகவா இருந்தாலும் எல்லா கட்சியுமே அப்படி குறி வைப்பாங்க. இப்ப இளைஞரணி பொறுப்புக்கு உதவி எல்லா தேர்தலும் இதுவும் ஒண்ணு இல்லை. திரு விஜய் வரவுக்கு பிறகு யதார்த்தத்தை பேசுவோமே. இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு விஜயோட தாக்கத்தினால அவங்க செய்யறாங்கன்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. பொதுவா ஒரு கட்சி செயல்படுவதில் அவங்க கட்சியினுடைய செயல்பாடு மட்டும் இல்லை, புதிதாக வருகின்ற கட்சிகள், போட்டி கட்சி எந்த அளவுக்கு வலிமையா இருக்கு, இதை பொறுத்து அவங்க செயல்பாடுகள் அமையும். இது ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயம் தான். பொது மேடையில நான் கட்சியின் தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன், இளைஞர்களுக்கு மட்டும் கொடுக்கணும், இளைஞரணிக்கு மட்டும் கொடுக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை நீங்க கொடுங்க, இளைஞர்கள் வேலை பார்த்தாதான், வீட்டுக்கு வீடு போய் சொன்னாதான் இந்த முறை வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறோம்னு அடுத்தடுத்து மாநாடுகள் மூலமாக திமுக செய்ய வேண்டிய நிர்பந்தம் தாவேக்கானால, விஜய்னால வந்திருக்கா? விஜய்னால வந்திருக்கு அப்படின்னு நம்ம அதை அப்படியே எடுத்துக்க வேணாம். ஆனா பொதுவாக முற்போக்கு இயக்கங்கள் நோக்கிய இளைஞர்களுடைய ஈர்ப்புங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா வாசிப்பு தன்மையிலிருந்து எல்லாமே வாசிப்பு தன்மை குறைஞ்சிருக்கு. அதனால அவன் இசங்கள் தத்துவங்கள் தேவையில்லை, ஏதாவது கவர்ச்சியா இருந்தா போதும்னு போகக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா? அப்ப அந்த நிலையில் நாங்கள் தத்துவம் கருத்தில் பேசுற ஒரு கட்சி இளைஞர்களை ஈர்க்க வேண்டியது இருக்கு. இது மாதிரி கூட்டங்களை அதிகம் நடத்த வேண்டியது இருக்கு. விஜய்னு தான் ஒத்துக்கியா, அதை சுத்தி வளைச்சு கவர்ச்சின்னு அதுதானே சொல்ற, திரைக்கவர்ச்சி சொல்லிட்டாரு. விஜய்னு சொல்ல, கவர்ச்சி தான் பாராட்டணும். சுத்தி சுத்தி வரிய சொல்ல ஏங்க, சுத்தி வர்றோங்க, ஆனா பாயிண்ட்ல நாங்க கரெக்டா தான் நிக்கிறோம். அது சுத்தி வந்தா என்ன, ஸ்ட்ரைட்டா வந்தா என்ன? இல்ல நான் இல்ல, இது விஜய் கட்சின்னு இல்ல, பொதுவாவே இந்த குளோபலைசேஷன் 90களுக்கு பிறகே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நாங்க பொறுப்புகள் கொடுக்குறோம், உங்களுக்கு நாங்க போட்டியிடவும் அதிக எண்ணிக்கையில நாங்க சீட்டு கொடுக்க போறோம், நீங்க இல்லைன்னா இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது கொஞ்சம் கடினம் அப்படின்னு ஒரு இளைஞரின் தலைவர் பேசுறாரு, துணை முதல்வர் பேசுறாரு, முதல்வர் பேசுறாருன்னா இளைஞர்களுக்கு எங்க கட்சிக்கு வந்தா முக்கியத்துவம் இருக்கும்னு சொல்றாங்க. இப்படி மேடை போட்டு இதற்கு முன்பாக திமுக ஒரு அறைகூவலாக சொல்லி இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது இருக்கா? இல்ல இந்த தேர்தலில் அந்த தன்மை கொஞ்சம் திமுக மாறி இருக்கா? அந்த கட்டாயத்தை தாவேக்கா உருவாக்கி இருக்கு. இல்ல இது தாவேக்காவின் கட்டாயம் இல்ல, ஒரு கட்சி அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியை அடையுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ பொதுவாக என்ன சொல்றாங்க, மாவட்ட செயலாளர் எவல்யூஷன் ப்ராசஸ் இது இப்போ நடந்துதான் ஆகணும். இப்போ அறிஞர் அண்ணா காலத்தில் இருந்த கட்டமைப்போட இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகருது இல்லை. இப்போ அண்ணா காலத்தில் ஒரு வட தமிழக கட்சியா மட்டும்தான் இருந்தது. 57ல் வெற்றி பெற்ற 15 இடங்களும் வட தமிழகம் கடைமடை பகுதி தானே. 62ல் தெற்க நோக்கி கொஞ்சம் நகருது. 67 வானவில் அலைன்ஸ்ல தமிழ்நாடு முழுக்க திமுக பெரிய லெவலுக்கு விரவுது. அப்புறம் 71 அப்படி தொடர்ச்சியா இன்னைக்கு மிகப்பெரிய மாநில கட்சியா தமிழ்நாட்டில் திமுகவும் இருக்கு, அதிமுகவும் இருக்கு. அப்ப 57ல் இருந்த நிலையை வச்சுட்டு திமுகங்கிறது ஒரு வட தமிழகத்தில் உள்ள ஒரு 2-3 சமூகங்களின் கட்சி என்று சொல்லி இன்னைக்கு வந்திருக்க முடியாதுல்ல. அப்ப அவங்க தென் மாவட்டத்துக்கான சூத்திரங்களை அவங்க வகுத்தாங்க. இல்ல யதார்த்தம் என்ன ஜிதா, நீங்க திரு சீமான் கட்சி தொடங்கின பிறகு நிறைய இளைஞர்கள் கணிசமான சதவீதத்துல திரு சீமான் பக்கம் போனாங்க. திரு அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு கட்சியில நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு, பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் திரு அண்ணாமலையை நோக்கியும் போனாங்க. இப்ப இன்னும் கூடுதலாக ஒருவர் வந்திருக்கிறார் திரு விஜய்னு வருகிற போது இந்த இளைஞர்கள் அப்படின்றத
தக்க வைக்க வேண்டிய இல்ல ஈர்க்க வேண்டிய அது கண்டிப்பா இருக்கு. ஒரு கட்டாயம் அது திமுகவுக்கு உருவாகி திராவிட கட்சிகளுக்கு மட்டும் இல்ல, இடதுசாரிகள் எல்லோருக்குமே அந்த விஷயங்கள் வந்து இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் என்னைக்குமே ஈர்ப்பை நோக்கி தானே போவாங்க. அதுவும் இப்ப 90களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடின் தேவை இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியல. ஏன்னா அவன் பலனை அனுபவிச்சு 2 தலைமுறை படிச்சுட்டான். இடஒதுக்கீடு தேவைக்காக போராடின தலைமுறை போய் எதுக்கு இடஒதுக்கீடு கேட்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, அப்படி என்ன சாதி அவமானம் இருக்குன்னு கேட்கக்கூடிய நிலைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்ட இளைஞர்களும் போகிற ஏ பொலிட்டிக்கலாக போயிட்டாங்க. அப்போ அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் திருப்பி ஒரு ஒர்க்கை பண்ண வேண்டியது இருக்கு. எப்பா இடஒதுக்கீடுனால தான் நீ படிச்ச, அது படிக்காமல் இருந்தப்ப அந்த போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு படிச்சு நல்லா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் என்ன பிற்படுத்தப்பட்டவருங்கிறீங்க, நான் என்ன ஒடுக்கப்பட்டவர் அப்படிங்கிற மனநிலை வருது. அதை வலதுசாரிகள் ரொம்ப சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. நீ ஒடுக்கப்பட்டவன் இல்லை, நீ பிற்படுத்தப்பட்டவன் இல்லை, திராவிட இயக்கம் நீ அப்படி சொல்லுச்சு, நீ ஒரு ஆண்ட பரம்பரை, நீ வந்து இந்து மதத்தின் பாதுகாவலர்கள், ஆனால் உங்களை அவங்க அப்படியே சொல்றாங்க, உங்களுக்கு சலுகை கொடுத்து உங்களை கேவலப்படுத்துறாங்கன்னு வலதுசாரிகள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த இளைஞர்கள் டாக்டர் எழிலன் தான் சொன்னார், அங்க இருக்கிறது ஃபுல்லா யாரு, பிற்படுத்தப்பட்டவரும் ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் தான், நம்ம இளைஞர்கள் தான், நமக்கான இளைஞர்கள் தான்ங்கிறாங்க. சரி, இது எவ்வளவு சவால், இந்துத்துவ எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்னு முன்னிலைப்படுத்தி சித்தாந்தத்தை கொள்கையை முன்னிலைப்படுத்தி அப்படி பெரும் திரளான இளைஞர்களை திமுக பக்கம் கொண்டு வருவது அவ்வளவு எளிதான காரியமா? சவால் இல்லையா திமுகவுக்கு? இல்ல, தமிழ்நாட்டு பேட்டனுக்கு வந்து அது பெரிய சவால்லாம் கிடையாது. ஆனால் நம்ம தொடர்ந்து இறங்கி செய்ய வேண்டிய காலகட்டம் வந்து இருக்கு. அதை தான் அவர் கூட இறங்கி அடிக்கிறார் உதயநிதினு ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, இன்னுமே இறங்கி அடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. கருத்தியல் ரீதியா நீங்க அடித்தளத்தை தெளிவா போட்டீங்கன்னா போதும். எம்ஜிஆர் ஆட்சியில 10 ஆண்டுகள திமுக வந்து அதிகாரத்துக்கே வரல, 77 to 87. ஆனா கட்சிக்கான அடித்தளம் அவ்வளவு தெளிவா இருந்தது. கட்சியே காணாம போகல, ஒரு கட்சி தோத்தவனே காணாம போகல. அப்ப அடித்தளம் தெளிவாக இருந்தது. எம்ஜிஆர் ஆட்சியில் திமுக வளர்ந்து கொண்டே இருந்தது, எதிர்கட்சியா இருக்க. அப்ப நீங்க தத்துவத்தையும் அரசியலையும் பயிற்றுவித்தீங்கன்னா கட்சியே தோத்தாலும் ஆட்சிக்கு வர முடியாம இருந்தாலும் பொருள், அந்த அடித்தளம் பேஸ்மெண்ட் கட்டமைப்பு அப்படியே இருக்கும். அதற்கான வேலைகளை திமுக இன்னும் நிறைய செய்யணும். அதுக்கான ஒரு தொடக்கச்சுழியா தான் அதை நம்ம பார்க்கணும்.